நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. விபீஷணன் ராமச்சந்திரனுடைய திருவடிகளிலே சரணம் புகுவதற்காக இலங்கையிலிருந்து கடலைத் தாண்டி பறந்து ஓடோடி வந்தான். ராமேஸ்வர கரையில் திருப்புல்லானி தர்பசேனப் பெருமாள் எழுந்துருளியிருக்கும் இடத்தில் ராமன் அமர்ந்திருந்தான். ஆஜகாம முகூர்த்தேன யத்தர ராம சலக்ஷ்மண. இலக்குவனோடு கூடிய ராமன் எங்கிருந்தானோ அங்கு வீடணன் வந்து சேர்ந்தான். சுக்ரீவன் முதலானோர் கால்களில் விழுந்து அரற்றினான். அடியன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோள், எத்தனையோ பாவம் புரிந்திருக்கிறேன், ஆனாலும் ராமனுடைய திருவடிகளே தஞ்சமென்னு வந்திருக்கிறேன், என்னை பற்றி சொல்லுகிறீர்களா என்று வேண்ட சுக்ரீவன் ராமனிடத்தில் வந்தான். ஆனால் ஏற்றுக்கொள்ள அவன் மனம் மறுக்கிறது. விபீஷணனால் ராமனுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் மறுக்கிறான். அப்போது ராமன் சுக்ரீவனுக்கு ஒரு கதை சொல்றார். உனக்கு புறா கதை தெரியுமா சுக்ரீவா? ஆண் புறா பெண் புறா ரெண்டு இருந்தது. ஒரு வேடன் வந்தான், பெண் புறாவை அடித்தான், உயிர் பிரிந்தது. புறாவை வேடன் எடுத்துன்னு போயிட்டான். ரொம்ப நாள் ஆண் புறா தனித்து தவித்தது. நல்ல காலம் போய் மழைக்காலம் வந்தது. மழைக்காலத்தில் புறாவுக்கும் இறை கிடைக்கவில்லை, வேடனுக்கும் இறை கிடைக்கவில்லை. தனித்த ஆண் புறா எந்த மரத்தில் இருந்ததோ அம்மரத்தின் கீழே குளிரில் வெடவெடத்து கொண்டு 2 சுள்ளிக்குச்சிகளை நெருப்பாக மூட்டி அதில் குளிர்காய்ந்து கொண்டு வேடன் அமர்ந்தான். புறா மேலேந்து நினைக்கிறது, நம்ம மரத்தை தேடி வந்தபடியால் நம்மை தஞ்சமாக புகுந்திருக்கிறான். அவன் தஞ்சம் என்று சொல்லவில்லை, மரத்தை தேடி வந்தேன்னு சொல்லவில்லை, உதவி கேட்டு வரவில்லை. ஆனால் புறா புரிஞ்சு கொடுத்து, ஓ இவன் உதவி கேட்டு வந்தான்னு தான் தெரிந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு உணவளிக்க வேண்டியது நம்ம கடமை. தானே தன் உடலை அந்த நெருப்பிலே இட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டு தன் உடலையே வேடனுக்கு உணவாக படைத்தது. இது வேதாந்தம் கூறுகிறது. சுக்ரீவா உன்னை யோசிப்பார். ஆண் பெண் 2 புறா, நானும் சீதையும் தான். பிரித்த வேடன் ராவணன் தான். சீதையை ராவணன் கொல்லவில்லை, ஆனால் புறா வேடனால் கொல்லப்பட்டது. அங்கு பார், வேடனே திரும்ப வந்தான். ஆனால் இங்கே கொன்ற ராவணன், பிரித்த ராவணன் திரும்பி வரவில்லை, அவன் தம்பி வீடனன் தான் வந்திருக்கிறான். அங்க வேடன் சரணம்னு ஒரு வார்த்தை கூறி கதறவில்லை, ஆனா புறா உதவி புரிந்தது. இங்க விபீஷணன் சரணம் சரணம் என்று கதறுகிறான். அங்கே புறா தன் உயிரையே கொடுத்தது. இங்கே சுக்ரீவா நான் உயிரை கொடுக்க வேண்டாம், விபீஷணா உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்ன நடந்திருக்கணும்? ராவணன் சீதையை கொண்டிருக்க வேண்டும், ராவணனே திரும்ப வந்திருக்க வேண்டும், சரணம்னு சொல்லியிருக்க கூடாது, அந்த ராவணனுக்கு ராமன் உயிரை கொடுத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா கூட வால்மீகி என்ன தெரியுமா எழுதி வைப்பார்? என்ன ஒரு புறா செய்த செயலைத்தானே ராமன் செய்தான், ராமனுக்கு என்ன பெருமை என்று அப்போதும் எனக்கு பெருமை கிடைக்காது என்று புறாவை பற்றி ராமன் அவ்வளவழகா திருப்புல்லானி கரையிலே விபீஷணனுக்கு அவனுக்காக பரிந்து பேசி சுக்ரீவனிடத்துல சொல்லி அவனை சமாதானப்படுத்தினான். புறாவனிடத்திலேருந்து தெரிஞ்சுனுட்டோம். இப்போ ரொம்ப ஸ்நேகம் கூடாது, அதீத அன்பு காட்டினோம்னால் அது ஒரு லாஜிக்கல் திங்கிங்கையே மறைச்சுடும். அப்படி இருக்கக்கூடாது. அந்தோட அந்த அத்தியாயம் முடியறது. அதுக்கு அடுத்தது 8வது அத்தியாயத்தில் 9வது குருவை பத்தி சொல்றார். அஜகரம், பெரிய மலைப்பாம்பு. மலைப்பாம்பு கிட்டேந்து இதை தெரிஞ்சுட்டே, சுகம் ஐந்திரியகம் ராஜன் ஸ்வர்கே நரக ஏவச்ச தேகினாம் யத்யதா துக்கம் தஸ்மான் நேச்சேத தத்புதா கிராசம் சுமிருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவா எதிர்ச்சையைவாபதிதம் கிரசேத் அஜகரோக்ரியா. அஜகரம் மலைப்பாம்பு ஒரு இடத்துல அசையாம கிடக்கும். அது எரை தேடி போகவே போகாது, ஒரே இடத்துல இருக்கும். தானா எரை தம் பக்கத்துல எப்ப வருதோ சடக்கேன்னு அதை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசாம கிடக்கும். 10 நாள் 15 நாளுக்கு அது இறையே கிடைக்காது. ஆனா பக்கத்துல ஒரு மான் போச்சு, அப்படியே உடம்ப போட்டு முறுக்கி வாயில முழுங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த 15 நாள் வெறும் இருக்கும். அப்ப தன்னடையே வருவதைத்தான் அது உண்ணும். தான் அதற்கு முயற்சி எடுத்து போகாது. தானா முயன்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும் வாஸ்தவம். ஆனா ஒரு எண்ணம் வேணும். நாம முயலலாம், ஆனா என்ன எண்ணத்தோட முயல்றோம் தெரியுமோ? நாமே இந்த உலகத்தை நடத்துறோம், நாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேனோ அதுக்கு நானே காரணம் என்று நினைத்து விடுகிறோம். இல்லை, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த் அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ. மலைப்பாம்புக்கு ஒரு எண்ணம் உண்டாம். படைத்தவன் தான் எனக்கு உணவு படைக்க வேண்டும். என்னை எவன் படைத்தானோ அவன் விட்டுட மாட்டான். யார் விதை விதைத்தானோ அவன் தண்ணீர் உற்றத்தானே போகிறான். எவன் உலகத்தை அனைத்தையும் படைத்தானோ அவன் கண்டிப்பா நமக்கு படி அளக்காமல் போக மாட்டான். எழுந்து கொள்ளிருக்காரே, ஆண்டு அளக்கும் ஐயன் திருப்புள்ளம்பூதங்குடி
ஆதனூர் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திவ்யதேசம். அதில் ஆதனூரில் பெருமாள் ஆண்டளக்கும் ஐயனாகவே சேவை சாதிக்கிறார். அழகான சயன திருக்கோலம், கைகளில் அளப்பதற்காக ஒரு படியை வைத்து கொண்டு கணக்கெழுதுகிற திருக்கோலத்தோடையே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அவர் தான் ஆள்கிறார், அவன்தான் படி அளக்குறான். அங்கே சேவிச்சினோம்னா ஆண்டளக்கும் ஐயன். பக்கத்தில் ஆடுதுறைக்கு போனோம், ஜெகத்ரக்ஷக பெருமாள். இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன், ஜகத்துக்கே ரக்ஷகன். ஆதனூர் பசுமாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஊர் ஆதனூர். இது ஆடுதுறை, ஜகத்தையே காக்கக்கூடிய பெருமான் ஜெகத்ரக்ஷக பெருமாள். அப்ப அவர் காக்கிறார், அவர் ஆண்டளக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நான் இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் சொல்லலை. ஆனால் அதை நாமே செய்கிறோம் நினச்சிக்கிறோம் இல்லையோ? அல்ல, அளப்பவன் பகவான்னு தெரிந்து கொண்டு மலைப்பாம்பை போல இருக்க கத்துண்டே. நானா ஓடுறதில்லே, தன்னடையா எனக்கு எது கிடைத்ததோ அந்த கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுகிறேன். கிடைச்சதை கொண்டு திருப்திப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். கிடைக்கலையேன்னே சொல்லியிருந்தோம்னா இனிமை போய் துன்பந்தான் மிகும். அடுத்து 10வது குருவை சொல்றார். சயீதாஹானி முனிகி பிரசன்ன கம்பீரஹ துர்விகாஹ்ய துரத்யய அனந்தபாரஹ அக்ஷோபிய ஸ்மிதோதித இவார்ணவஹ. கடல். 10வது குரு கடல். அப்போ கீழே பார்த்தது அஜகரம்ங்கிற பெரிய மலைப்பாம்பு. மலைப்பாம்புகிட்டேருந்து ஒன்று தெரிஞ்சுட்டேன். அடுத்தது கடலிடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப பெரும் புறக்கடல். பிருகத்து பகி சிந்து. திருக்கண்ணமங்கிரிங்க திவ்யதேசத்திலே பெருமாளுக்கே கடல்னே திருநாமம். பெரும்புறக்கடல். ரொம்ப பெரிய திருமேனியோட மூலமூர்த்தி எழுந்துள்ளிருக்கிறார். நின்ன திருக்கோலம். உற்சவரை சேவிச்சுட்டோம்னா அந்த கடலை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம், இவரை பார்த்தா கடலை பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக பெருமாளை சேவிக்கணும் இல்லையோ? கடலை பார்த்துட்டு இந்த திருக்கண்ணமங்க பெருமாளை சேவிச்சா என்னென்ன தெரியும்? பிரசன்ன கம்பீரக, ரொம்ப பிரசன்னமாக தெளிந்து இருக்கிறார். முகத்தை பார்த்தாலே தெளிவு தெரிகிறது. ஆனால் அந்த முகத்தில் இருக்கிற கண்களை பார்த்தா ரொம்ப ஆழமான அன்பு தெரிகிறது. அடியார்களுக்காக என்ன பண்ணிவிட போறாருன்னே கண்டுபிடிக்க முடியாது, அத்தனை ஆழம். துர்விகாக்கியா, கடலுக்குள்ள புகுந்து ஆழத்தை பார்த்துட்டு வந்துட முடியுமா? புகுவதற்கே முடியாது. துரத்தையாக, கடலை தாண்டிட முடியுமோ? திருக்கண்ணமங்க பத்தராவி பெருமானையும் சேவிச்சுட்டு தாண்டி அடுத்த ஊருக்கு போறோன்னு போயிட முடியுமா? முடியாது. அனந்த பாரக, கரை காண முடியாது. இந்த பெருமானுடைய பெருமகள் எத்தனை என்று நம்மால கரை கண்டுவிடவே முடியாது. அப்ப கரை காண முடியாது. அக்ஷோபியா, பக்தர்களுடைய பாபங்களை அத்தனை நீ மன்னிச்சுடுறாமே, வேண்டாமே, அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டாமோ என்று கருணையே உருவாக்குற பெருமானை, பக்தர்களுக்கு ஆவியாய் வத்சலனாய் இருக்கும் எம்பெருமானை நாம பேசி பேசி அவருக்கு கோபம் வரவழிச்சிட முடியுமா? பாபத்தை பாரும், தண்டியும், ஏன் எப்ப பார்த்தாலும் மன்னிச்சுட்டே இருக்கீர் என்று நாம் பேசி பெருமாள் திருவுள்ளத்தை கலக்கிவிட முடியுமோ? கலங்கவே மாட்டார். அடுத்தது ஸ்மிதோத, ஸ்திமிதோத, எப்போதுமே அசையாது. இங்கும் அங்கும் கடல்னு இருக்கும், அலை அடிக்குமே தவிர ஆழ்கடலுக்கு போனா அசையாமல் கிடக்கும் இல்லையோ? அப்ப கடலுக்கு இருக்கிற எத்தனை தன்மைகளை சொல்றார் பாருங்க. எப்போதும் ஆழ்கடல் தெளிவா இருக்கும், ஆழம் காண மாட்டாததாக இருக்கும், உள்ளே புக முடியாததாக இருக்கும், தாண்டிவிட முடியாததாக இருக்கும், கரை காண முடியாததாக இருக்கும், கலக்க முடியாததாக இருக்கும், ஸ்திமிதோத, அசைவற்றதாக இருக்கும். இவார்ணவக, இப்படித்தான் ஒரு முனி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுட்டேன். திருக்கண்ணமங்கை பெரும்புறக்கடல் பெருமாளை சேவிச்சாலும் ஆழங்காண முடியுமா? கரை காண முடியுமா? எவ்வளவு தெளிவா இருக்கார்! இவரை கலக்கிடுறதுக்கு தான் முடியுமா? எத்தனை சாந்தமா இருக்கார்! இதை பார்த்து பார்த்து நாம புரிஞ்சுக்கணும், முனிவர் இப்படித்தான் இருக்கணும். யார் யார் பேச்சையோ கேட்டு கலங்கிப்படப்படாது. முனிவருடைய பெருமை தாண்டவே முடியாது, கரை காணவே முடியாது. கடலை பார்த்து இதை தெரிஞ்சுட்டேன்னார். அப்ப உயராது குறையாது. எத்தனை நதிகள் உள்ள போய் விழட்டமே. இப்போ ஓஹோன்னு நதி கங்கை முழுக்க பருக்கெடுத்துண்டு போய் கடல்ல கலக்கிறது, கிழக்கு சமுத்திரத்துல கலக்கும். ஆகையால் கடல் என்று ஓரடி உயரம் உயர்ந்து விட்டது. ஒத்துரும் சொல்றது இல்லையே. ஏதோ ஒரே வைகாசி மாசம் சித்திரை மாசம் தண்ணீரே இல்லை, ஆகையால் கடல் ஓரடி குறைந்து விட்டது, அதையும் ஒத்துரும் சொல்றது இல்லையே. அதப்போல் என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் முனிவன் மாறவே மாட்டான். அவன் ஒரே மாதிரியாக இருக்கிறான். அதை முனிவனிடத்திலேருந்து கடலிடத்திலேருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது 11வது சொல்றார். திருஷ்டுவாஸ்திரியம் தேவமாயாம் தத் பாவை ரஜிதேந்திரியா பிரலோபிதா பதந்தியந்தே தமஸ்யக்னௌ பதங்கவது. விளக்கு விட்டில் பூச்சி, விளக்கேற்றி வச்ச உடனே விட்டில் பூச்சி கிடுகிடுன்னு கிட்டக்க வரும். அது விளக்கு கூப்பிடவே கூப்பிடாது, விளக்கை ஏற்றிடுவார்கள். விளக்கு விட்டில் பூச்சியை பார்த்து நீ வா வான்னு கூப்பிட்டு தானே, கூப்பிட்டதில்லை. ஆனால் விட்டில் பூச்சி விளக்கனுடைய அழகான பளபளப்பு இருக்கு பாருங்க. விளக்கு நெருப்பு எரியறது, அதில் ஒரு பளபளக்கு ஒரு ஆறா அதை சுற்றி தெரியறது இல்லையோ, அந்த பளபளப்புக்கு விட்டில் பூச்சி மயங்கி படுமா.
மயங்கிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறது. அந்த பளபளப்பு தனக்கு வேணுங்கிற ஆசையோட கிட்டக்க போகும். ஆக கண்ணு எதையோ ஒன்றை பார்க்கிறது, அது பிடித்து இழுக்கிறது. அந்த ஆசையோட போனால் உயிரே பிரிந்து விடுகிறது. அப்ப விட்டில் பூச்சியின் இடத்துல நான் தெரிஞ்சது, ரூபத்துக்கு மயங்கப்படாது. அழகுக்கு கண்ணு மயங்குவது, பளபளப்புக்கு மயங்குவது. ஓஹோன்னு வெளுப்பார்க்கார், என்னமா தோல் இருக்கிறது, என்ன அழகு, என்ன உயரம் என்று உருவத்தை பார்த்து மயங்க ஆரம்பித்தால் உயிரே போய்விடும். இதை விட்டில் பூச்சியின் இடத்திலேயும் தெரிஞ்சின்றேன். திருஷ்டுவா ஸ்திரியம் தேவமாயாம் தத்பாவை ரச்சிதேந்திரியா. அப்ப 5 புலன்கள், அதுல கட்புலன் மிக முக்கியமானது. முதல்ல கண்ணு எங்கேயும் மயங்கிடக்கூடாது. ரூபத்துக்கு தானே கண்ணு மயங்கும் என்று விட்டில் பூச்சியை பத்தி ரூபத்துக்கு மயங்காத இருக்கணும்னார். அப்ப நாம விட்டில் பூச்சியா இருந்து ரூபத்துக்கு இங்கே மயங்காத இருக்கட்டும். நாம விட்டில் பூச்சியா இருந்து ஒரு உருவத்துக்கு மயங்கலாம். எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது என் நெஞ்சமே. நம்மாழ்வாருடைய பாசுரம். திருக்குறுங்குடி நம்பி, நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, எங்கள் நம்பி, திருக்குறுங்குடி நம்பி. நம்மாழ்வார் பிறப்பதற்கே அனுகிரகித்த எம்பெருமான். ஏன் ஆழ்வாராகவே பிறந்த எம்பெருமான். நம்மாழ்வார் பாசுரம் பாடுறார். எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர், என்னை இனிமே கோவித்துக் கொள்ளாதீர்கள். நான் திருக்குறுங்குடி நம்பி என்றைக்கு கண்டேனோ என் மனமும் கண்ணும் அவனிடத்தில் ஓடிவிட்டது. இனிமே மத்தது என் கண்ணில் படாது. என் கண்ணை அவனிடத்துல தொலைச்சுட்டேன். தாயார் கேட்கிறாள், என்ன கண்ணை தொலைச்சேன்னு சொல்றாய்? வயது வந்த பெண்ணுக்கு இது தகுமானா? நான் என்ன பண்ணுவேன்? அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் கேட்டிருப்பேன். அந்த பெருமானுடைய திருமேனியை சேவிச்சேனா, விட்டில் பூச்சி விளக்கல போய் விடறா மாதிரி நானும் போய் விழுந்துட்டேன். ஆனா வித்தியாசம் என்ன? விட்டில் பூச்சி விளக்கல விழுந்தா ஆபத்து. ஆனா நாம போய் பகவான் அடைஞ்சுட்டோம்னா நல்லது. இது ஒன்றும் குறவு கிடையாதல்லவா? அப்ப பெருமான் விளக்க போன்றவன், விளக்கொளி எம்பெருமான். அவ்வெம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்க சேவிக்க அதுல நம்ம கண்ணு ஈடுபட்டுடுத்துனால் கண்ட விடத்தில் கண்ணு பாயாது. விட்டில் பூச்சியை போல சிரமப்பட வேண்டாம். இதை விட்டில் பூச்சியை பார்த்து தெரிஞ்சுட்டே, ரூபத்துக்கு மயங்காதே, உருவத்துக்கு மயங்காதே. உருவத்துக்கு மயங்கினால் உயிருக்கே ஆபத்து. அடுத்து 12வது சொல்றார். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேத் கிராசம் தேகோ வர்த்தேத யாவதா கிருஹான ஹிம்சன் நாதிஷ்டேது விருத்திம் மாதுகரியும் முனிகி. இதுதான் தேனை சேகரிக்கிற தேனி. தேன் வண்டுன்னு சொல்றோம். அதோட வேலை என்ன? ஒரு மலராக போகும். அந்தந்த மலர்ல அன்னன்னைக்கு இருக்கிற தேனை எடுத்துனுடும். வண்டை கேட்டீங்கன்னா அது அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. அது என்ன சொல்றது? ஒரே பூவிலிருந்து எல்லா தேனையும் எடுத்துனுட மாட்டேன். ஒரு பூவுக்காக போய் எடுத்துப்பேன். அன்னன்னைக்கு என்ன தேன் சேமிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துப்பேன். இப்போ நான் அதை எடுத்துக்கிறதுனால பூவுக்கு வலிக்குமோ? வலிக்காது. பூ தன்னடையே கொடுத்துடுறதோ இல்லையோ? அதே போல நாம போய் ஒருத்தர் இடத்துல அண்டி பிழைக்கிறோமா, அவளுக்கு வலிக்காம நாம வேண்ட வேண்டும். ஒருத்தர் வீட்டில் நாம போய் 30 நாள் 40 நாள் உட்காந்துனுட்டு அவள் வீடே ஒன்றுமில்லை கஜானா காலியார அளவுக்கு நாம் எடுத்துனுடக்கூடாது இல்லையோ? அவர்கள் கட்டப்படாமல் எவ்வளவு கொடுப்பார்களோ அதை கிரகித்து கொள்ள வேண்டும். தேன் அப்படித்தான் செய்யும். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேது, அதை எடுத்துக்கிறது. அப்புறம் அணுபியச்ச மகத்யச்ச சாஸ்திரேபியா குஷலோனரா. பெரிய தாமரை பூவிலிருந்தும் தேன் எடுத்துக்கும். ஒரு சின்ன மல்லிகை பூவிலேருந்து எடுத்துக்கும். பெரிய பூ சின்ன பூ எல்லா தேனையும் எடுத்து கலக்கிறது பாருங்க. அப்புறம் தானே தேன் அடைய உருவாக்குறது. அதே போல ஒரு யோகி பெரிய பெரிய சாஸ்திரம், சின்ன சின்ன நூல்கள், பெரும் நூல்கள், சின்ன நூல்கள் எல்லாத்துலேருந்து சாரமானதை எடுத்துக்கணும். மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம் இருக்கலாம், அதுலேருந்து சாரத்தை எடுத்துக்கணும். அமலநாதிபிரான் 10 பாட்டா இருக்கலாம், அதிலிருந்து சாரத்தை எடுத்துக்கணும். சாரகிராகிகளாக தேன் வண்டை போல இருக்க வேண்டும். ஏன்? ராமானுஜர் தான் தேன் வண்டேவாம். அதை பற்றி எதிராஜ விம்சதியில் மணவாள மாமனிகள் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் மாறன் அடிபணிந்து இந்தவர். நம்மாழ்வாருடைய திருவடியாகிற தாமரை, அந்த தாமரையில் சுற்றி வரும் தேன் வண்டுகள் பல. அந்த வண்டுகளுக்கெல்லாம் தலைவராக பகவத் ராமானுஜர் எழுந்துள்ளி இருக்கிறார். அப்ப நாமும் வண்டை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆங்காங்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும், வலிக்காம எடுத்துக்கணும், எல்லாத்திலேருந்து சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேன் வண்டை பார்த்து தெரிந்து கொண்டேன். 12 குருக்களை பத்தி பார்த்துட்டோம், பாதி கடல் தாண்டி இருக்கோம். இன்னும் 12 பேரை பத்தி பார்ப்போம்.